ஹலோ மக்களே, வெல்கம் டு மும்பை ஃப்ளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸோட தாங்க வந்திருக்கிறேன். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே ஈஸியா டீ கடை உள்ளி வடை எப்படி செய்யறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஒரு அடிப்பொலியான ஒரு டிப்ஸோட டீ கடை உள்ளி வடை பார்த்துட்டு வந்துடலாம். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. டீ கடை உள்ளி வடை செய்ய தேவையான பொருட்கள்: அரை கிலோ ஆனியன் நீளமாக நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். மெதுசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இது பிசைறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா 3 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இஞ்சி ஒரு 5 கிராம் இஞ்சி பொடிசாக கட் பண்ண இஞ்சி. கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு. ஒரு கைப்பிடி அளவு இல்லை, அதை விட கம்மியாக தான். உப்பு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சிருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா பிசைஞ்சு அந்த தண்ணி, ஆனியனில் இருக்கிற தண்ணி நம்ம இங்கே பாருங்கள், இந்த கையில் எப்படி வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கடலை மாவு 100 கிராம், மைதா மாவு 100 கிராம். மைதா மாவு விருப்பம் இல்லாதவங்க கடலை மாவு 200 கிராம் சேர்த்துக்கோங்க. காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவுங்க. இதுதாங்க மெயின் டிப்ஸு. இட்லி மாவு இப்படி 2 டீஸ்பூன் போட்டு பாருங்க, வடை சூப்பராக மொறு மொறுன்னு டேஸ்டாக இருக்கும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வத்தப்பொடி தேவையில்லை. உங்களுக்கு கலர் இன்னும் டார்க்காக வேணும், உரப்பாக வேணும்னா வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. இதே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ உப்பு எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறேன். நீங்களும் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் உப்பு தேவைப்படுதுன்னா மாவு போட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் சூட பண்ண வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அடுப்பு. வச்சுட்டு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம தட்டி போட்டுக்கலாம். கை இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு இப்படி ஓரத்தில் இருந்து ஒரு சின்ன உருளையாக எடுத்து கையில் இப்படி வடை மாதிரி தட்டிடுங்க. ரொம்ப தடியாக தட்டாதீங்க, கொஞ்சம் மெதுசாகவே தட்டுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா வேகும். இப்படி ஒவ்வொன்றா நம்ம தட்டி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வைங்க, லோலேயும் வைக்காதீங்க, ஹைலேயும் வைக்காதீங்க. இப்போ நம்ம ஒரு சைடு பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இப்படி நல்ல கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாங்க. ஃபஸ்ட்டில் போட்டது எடுத்துடலாம். ஃபஸ்ட்டில் போட்டது சீக்கிரமாக வெந்துருச்சு, நல்ல கோல்டன் கலரில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம எண்ணெயை நல்லா தட்டிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுடலாம். இப்படி எல்லா வடைகளையும் நம்ம எடுத்துடலாம். மீதம் இருக்கிற மாவெல்லாம் நம்ம வடை போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு நல்ல ஒரு அடிப்பொலி சட்னி அப்படின்னா, நம்ம ரெகுலராக அரைக்கிற தேங்காய் சட்னிலேயே கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா இந்த உள்ளி வடைக்கு சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சட்னி நீங்கள் அரைச்சிக்கோங்க. நானும் அரைச்சிருக்கிறேன், வீடியோவில் காட்டலை. ரெகுலராக பண்ணுற தேங்காய் சட்னிலேயே மல்லி இலை போட்டாச்சுன்னா உள்ளி வடைக்கு சூப்பரான சட்னியும் இப்போ ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா, நம்ம உள்ளி வடை ஆஹா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள், அப்படியே சாஃப்டாக அப்படி புசு புசுன்னு இருக்கு பாருங்களேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன். நான் அப்படியே அந்த சட்னியில் எடுத்து அப்படியே சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.